இன்னும் கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் இப்போது இந்தியாவுடைய பிளேயிங் லெவனை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரோஹித் சர்மா முடிவு பண்ணியிருக்காராம். என்ன காரணம்? ஏன்னா நீ நடக்க போகிற மேட்ச் சாதாரண மேட்ச் இல்லைங்க. நீ நடக்க போகிற மேட்ச் மிக மிக முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்சில் எப்படியுமே ஆஸ்திரேலியா ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக வலைப்பயிற்சி மற்றும் பல திட்டங்களோட உள்ளே வர போகிறாங்க. பிளேயிங் லெவலில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறது கிடையாதான். ஏன்னா அவங்களுக்கு செமிஃபைனல் போகிறதுக்கு இருக்கக்கூடிய கடைசி சான்ஸ். அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக போன மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் கூட மேக்ஸ்வெல் உசுரை கொடுத்து அடித்தார். ஆனால் அவருடைய பேட் டைம் அவர் அவுட் ஆகிட்டார். அவர் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இனி நடக்கக்கூடிய மேட்ச்களில் மேக்ஸ்வெல் சொல்ல தேவையில்ல, முழு படத்தோடு வருவார். அப்படி இருக்கும்போது எப்படியாவது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா நிறைய பிளான்லாம் பண்ணியிருக்காராம். அதுவும் குறிப்பாக இப்போ விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நண்பா நான் இப்போதைக்கு ஒதுங்கிக்கிறேன். ஏன்னா என்னால் அதிகமாக கம்மியான பாலுக்கு அதிக ஸ்கோர் அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் விலகிக்கிட்டு இளம் தலைமுறைக்கு வழி விட்டுறேன். அதே மாதிரி சிவம் துபே சரியாக ப்ளே பண்ணுறதில்ல, அவனும் தூக்கிடு. அவனுக்கு பதிலாக ஒரு 3 வீரரை உள்ளே கொண்டு போ. பவுலிங்கில் ஒரு வீரரை கம்மி பண்ணிடலாம். அக்ஷர் பட்டேலை ஒதுக்கிடு. இந்த 3 பேர், நான், சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், எங்கள் 3 பேர் விட்டுட்டு நீ என்ன பண்ணுற? ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், இந்த 3 பேரையும் உள்ளே கொண்டு போ. கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்ற ஒரு கடுமையான பேட்ஸ்மேன்களாக இந்த 3 பேரும் இருப்பாங்க. ஆஸ்திரேலியாவுடைய அந்த பிளேயிங் லெவன் நம்மளோட பிளேயிங் லெவனோட பலம் அதிகம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த 3 பேரும் உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலான பலம் நம்மக்கிட்ட வந்துடும். அதனால் உனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. ஈஸியாக நீ மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கோலி ரோஹித் சர்மாட்ட பேசியிருக்காராம். அதன் அடிப்படையில் இப்போது ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாரு? கோலி சொல்கிறத கேட்டு செய்வாரா? இல்லை அவருடைய விருப்பத்துக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு? அதெல்லாம் எந்த மாற்றம் வேணாம். இதே பிளேயிங் லெவன் இருக்கட்டும். நீ என் கூட இருந்தாலே போதும். நீ என் தளபதி. நீ மட்டும் கூட இருந்தா அப்படின்னா எனக்கு யானை பலம். கண்டிப்பாக இந்த மேட்ச்சை நானே அடித்து ஜெயிக்க வைக்கிறேன் ஆஸ்திரேலியாவை அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலிட்ட பேசியிருக்கதான் ஒரு தகவல் வெளியாகிட்டுருக்கு. ஆனால் இப்போதைக்கு விராட் கோலி சொன்ன அடிப்படையில் 3 வீரர்கள் உள்ளே வர போகிறாங்க. 3 வீரர்கள் வெளில போக போகிறா சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியல. ஒருவேளை பிளேயிங் லெவனை மாற்றினா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை இந்தியா ஜெயிக்க முடியுமா? இல்லை பிளேயிங் லெவனை மாற்றாமல் அதே பிளேயிங் லெவனில் போனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா பீட் பண்ணுவாரா? இல்லை ஆஸ்திரேலியா இந்த மாதிரி திட்டத்தில் உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா போன முறை ஓடிஐயில் பார்த்துருப்பீங்க, ஒன் டே வேர்ல்டு கப் மேட்ச்சில் ரோஹித் சர்மா ஏமாற்றி டிராவிஸ் ஹெட் ஒரு கேட்சை பிடிச்சி அப்படி தான் கப்பை வின் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி இன்னும் நடக்கக்கூடிய மேட்ச்களில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா எந்த ஒரு கட்டத்துக்கும் போயிட்டு இந்தியாவை ஏமாற்றி எப்படியாவது செமிஃபைனல் உள்ளே போயின்னு தான் நினைப்பாங்க. அப்படி அவங்க கொண்டு வர எல்லா திட்டத்தையுமே அடித்து தவிடுபடியாக்கி இன்றைக்கி இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு பதில் கார்டு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை இந்தியா பீட் பண்ணுவாங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.